ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா திருச்சி ஜாப் வித் பங்களாமீன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வேலையை அனௌன்ஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல அங்க இப்படித்தான் வந்து பதிஞ்சிட்டு இருக்கிறோம், பட் ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு ரெனியூவல் அடிப்படையில எங்களுக்கு எந்த ஒரு ஜாப்மே வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க. சோ அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலியமாக வந்து தனியார் துறை வேலைவாய்ப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு வெப்சைட்டே வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இப்ப நீங்க போனாலும் கூட 1,66,132 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 7,500 பிளஸ் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுல வந்து இந்த 1,66,132 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலியமாக நிறைய பேர் வந்து பயணம் வந்து அடைஞ்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் மூலமாக மட்டுமே வந்து இந்த வேலையை வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா 25/4/2024 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில தான் நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க, தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸ் tn.gov.in. சோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலியமா வந்து கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த லோகோ முதற்கொண்டு இங்க எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து என்ன ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணலாம். ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நான் ஒரு 10th 12th தான் படிச்சிருக்கேன், அதோட ஜாப் ரிலேட்டடா எனக்கு வேணும், உங்களுக்கு சேலரி வந்து இந்த எந்த லெவலுக்கு ரேஞ்சில் வந்து வேணும்னு சொல்லிட்டு அந்த சேலரி ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லொகேஷன்ல உங்களுக்கு வந்து ஜாப் வேணுமோ அந்த லொகேஷனும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஜாப்ஸ். இந்த ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப கரண்ட்ல வந்து என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப ஃபில்டர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் லொகேஷன், எந்த ஜாப் லொகேஷன்ல வேணும், என்ன மாதிரி ஜாப் டைப்ல வந்து வேணும், அதே மாதிரி என்ன செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வேணும், அதே மாதிரி நீங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, சோ அந்த கேட்டகரியிலையும் பாத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒரு 1 இயர்ல இருந்து அப் டு வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ரிலேட்டட்ல எக்ஸ்பென்ஸ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சேலரி ரேஞ்ச் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. எந்த கம்பெனில உங்களுக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னா கம்பெனிஸ் முதற்கொண்டு இங்க எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th கம்மியா இருக்கிறவங்க, அதாவது 8th முடிச்சவங்க, 10th முடிச்சவங்க, டிப்ளமோ, ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஐடிஐ, பிஜி, எஸ்எஸ்எல்சி, யூஜி டிகிரி முடிச்சவங்க, பிஜி முடிச்சவங்க வரைக்கும் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். இதே நீங்க உடல் ஊனமுற்றோர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஜாப் தேடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இங்க செக் பண்ணிக்கலாம். இதே எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகுரி, இப்ப india.comல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் இதுல வந்து தெளிவாவே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின். இந்த கேண்டிடேட் லாகின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாங்க ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஜாப் தேடுறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேண்டிடேட் லாகின்ல போயிட்டு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் வந்து இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். சோ உங்க மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டு இந்த கேப்சாவை நீங்க கொடுத்துட்டு போயிடலாம். இல்ல நான் புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்படின்னா கிளிக் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பதிவு பண்ணணும். ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இங்க என்ன பாஸ்வேர்டு அதோட இது. அதே மாதிரி இங்க ஐ அக்செப்ட் பாக்ஸ் விட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ளாயர் லாகின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் மூலமாக வந்து என் கம்பெனில வந்து இப்போ நான் ஒரு ஜாப் வந்து வேகன்சிஸ் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட இது வந்து நான் ரெஜிஸ்டர் வந்து பண்ணலாம். சோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நீ 7,000 பிளஸ் கம்பெனிஸ் வந்து இருக்குன்னு சொன்னியே, 1,60,000 பிளஸ் வந்து வேகன்சிஸ் இருக்குன்னு சொன்னியே, உண்மையாவே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்லயுமே வந்து தெளிவா உங்களுக்கு வந்து காட்ட மாட்டாங்க. இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 7,127 கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 42 வகையான செக்டர் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபேக்டரியா இருக்கலாம், சாஃப்ட்வேர் கம்பெனியா இருக்கலாம், பிபிஓ கம்பெனிஸ் இருக்கலாம், டெலிகாலரா இருக்கலாம். சோ இந்த மாதிரி மல்டிபிள் செக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 42 செக்டர்ஸ் வந்து இருக்குது. கரண்ட்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1,66,241 காலி பணியிடங்கள் இருக்குது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3,06,710 பேர் வந்து ஜாப் சீக்கர் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 38,889 பேர் வந்து பிளேஸ்மெண்ட்டும் ஆகி ஆஃபரும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 29,549 பேர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஜாப் சீக்கர் வந்து பிளேஸ்டு ஆயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க.
இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க பாருங்க, இந்த லேட்டஸ்ட் ஜாப் வந்து இப்ப லேட்டஸ்டா அப்டேட் பண்ணுது இது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிளைண்ட் கேர் அப்படின்ற மாதிரி சென்னை லொகேஷன்ல ஸ்ரீ பாகியலட்சுமி என்டர்பிரைசஸ் இருக்குது. இப்ப இதோட நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா ஜஸ்ட் வந்தாலே போதும். ஆல்ரெடி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா அப்ளை நோ கொடுத்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் கேர், அதாவது டிரான்ஸ்போர்ட் கோஆர்டினேட்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க, ஸ்ரீ பாகியலட்சுமி என்டர்பிரைஸ் கொடுத்திருக்காங்க. சோ 1/8/2020 வந்து பாத்தீங்கன்னா இது போஸ்ட் பண்ணிட்டாங்க. 3/5/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 15,000 இருந்து 25,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சென்னை லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கஸ்டமர் கேர் ரிலேஷன்ஷிப் சென்டருக்கு தான் வந்து வேலைப்பு இருக்குது. சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டிரைவர், ஃபிளீட் சூப்பர்வைசர், ஃபிளீட் மேனேஜர், மேனேஜர் ஆபரேஷன், டிரான்ஸ்போர்ட் எக்ஸிகியூட்டிவ், சேஃப்டி ஆபீசர், கிளைண்ட் கேர்னு சொல்லிட்டு மல்டிபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனிலே வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 7,141 கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து எத்தனை பேர் வந்து எவ்வளவு வந்து செக்டருக்கு வந்து இங்க சர்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இதுல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மூலியமா இப்ப நான் வந்து ஒரு பியூட்டி அண்ட் வெல்னஸ் மூலியமா எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதோட ரிலேட்டட்ல வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கிடைச்சிடும். சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான செக்டர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.